வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு சொல் இல்ல 2 சொல்ல ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின். பெரிய உடலும் கூர்மையான தன்னங்களையும் உடைய யானையே ஆனாலும் ஊக்கம் உள்ளதாகிய புலி அதனை தாக்கினால் அதனை கண்டு பயப்படும். இந்த குறள்ல வர யானை, புலி என்ற 2 சொற்களையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் வரும். ரொம்ப குண்டா இருக்கவங்கள பார்த்தா பாரு யானை மாதிரி இருக்கான்னு கிண்டல் பண்ணுவோம். ஆனா குண்டா இருக்கிறதுனாலதான் யானைக்கு இந்த பேர் வந்துச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. நம் முன்னோர்கள் அதோடைய நிறத்துக்காக தான் யானை என்ற பேரை வச்சிருக்காங்க, அதோடைய உருவத்துக்காக இல்ல. யா என்ற சொல்லுக்கு கருமை, கட்டுதல், சேர்த்தல் என்று 3 பொருள் இருக்கு. யானைக்கு சங்க இலக்கியத்துல 60க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கு. கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போற சொல் புலி. புலிக்கு ஏன் புலின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? புல் என்ற சொல்லுக்கு பொருந்துதல் என்று பொருள். புல் என்ற இந்த சொல்லுல இருந்துதான் புலி என்ற இந்த சொல் உருவாயிருக்கு. புலி, சிறுத்தை புலி எல்லாம் வேட்டையாட வீடியோவை நல்லா கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். வேட்டையாட சொல்ல வேட்டையாட விலங்க அதோடைய முன்னங்கால்களால தழுவிதான் பிடிக்கும். இப்படி வேட்டையாட சொல்ல பொருந்தி தழுவி பிடிக்கிறதுனாலதான் இதுக்கு இந்த புலி என்ற பெயர் வந்திருக்கு. இது ஒரு காரண பெயர்.